தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரிய கட்சிகளும் முக்கிய பங்காற்றுகின்றன. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளார். தேமுதிகவின் வாக்கு வங்கி நெருக்கமான போட்டிகளில் தீர்க்கமானதாக அமையலாம் என்பதால் அதன் நிலைப்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. 2026 ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 118 இடங்களை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். கடந்த 2021 தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 159 இடங்களை பெற்று ஆட்சி அமைத்தது. ஆளும் கட்சியான திமுக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வழிநடத்துகிறது. இக்கூட்டணி 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலினின் நிலையை மேலும் பலப்படுத்தியது. திராவிட கலாச்சார ஒத்துழைப்பு, சமத்துவம், மதச்சார்பின்மை மற்றும் அதிகார பரவலாக்கம் ஆகியவை திமுகவின் முக்கிய கொள்கைகளாகும். காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திமுக தேமுதிகவின் ஆதரவை பெறுவதன் மூலம் தங்கள் கூட்டணியை மேலும் பலப்படுத்தவும் 118 இடங்கள் என்ற பெரும்பான்மையை அடையவும் முயற்சிக்கிறது. ராஜ்யசபா இடங்கள் போன்றவற்றை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவதன் மூலம் தேமுதிகவை தங்கள் பக்கம் ஈர்க்க திமுக திட்டமிட்டுள்ளது. பிரேமலதா மீது திமுகவின் அழுத்தம் தேமுதிகவின் வாக்கு வங்கியை தங்கள் கூட்டணிக்கு சாதகமாக்கும் நோக்கத்துடன் உள்ளது. மறுபுறம் அதிமுக தனது கூட்டணியை பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அமைத்துள்ளது. 2023 செப்டம்பரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக 2025 ஏப்ரலில் மீண்டும் பாஜகவுடன் இணைந்தது. எடப்பாடி கே. பழனிசாமி இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தி.வி. தினகரன் தலைமையிலான அமமுகவும் 2026 ஜனவரியில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது. அதிமுகவும் தேமுதிகவின் ஆதரவை பெற தீவிரமாக முயல்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தேமுதிகவின் சுமார் 3% வாக்கு வங்கி நெருக்கமான தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை மாற்றியமைக்கும் என்பதால் அதிமுகவும் பிரேமலதா மீது அழுத்தம் கொடுக்கிறது. இருப்பினும் தொகுதி பங்கீடு குறித்த விவரங்கள் பின்னர் பேசப்படும் என அதிமுக தரப்பு தெரிவித்துள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி குறித்த தனது நிலைப்பாட்டில் கவனமாக உள்ளார். தனது கட்சியின் முடிவுகள் கடலூர் மாநாட்டில் ஜனவரி 9, 2026 அன்று அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பரஸ்பர மரியாதை மற்றும் வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியுடன் மட்டுமே தேமுதிக இணையும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களில் வெளியாகும் தொகுதி பங்கீடு குறித்த யூகங்களை அவர் நிராகரித்துள்ளார். 2024 மக்களவைத் தேர்தலில் ராஜ்யசபா இடமும் 5 மக்களவைத் தொகுதிகளும் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கப்பட்டதாகவும் ஆனால் ஆண்டில் குறிப்பிடப்படவில்லை என்றும் பிரேமலதா நினைவு கூர்ந்தார். தேமுதிக தொடர்ந்து ராஜ்யசபா இடத்தை கோரி வருகிறது. பிரேமலதாவின் இந்த மூனோபாய தாமதம் தேமுதிகவின் செல்வாக்கை அதிகரிக்கவும் சாதகமான தொகுதி பங்கீட்டை பெறவும் உதவுகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய கட்சிகளும் 2026 தேர்தலில் களமிறங்க உள்ளன. இந்த புதிய கட்சிகள் வாக்குகளை மேலும் பெருக்கும் என்பதால் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு முக்கியத்துவம் பெறுகிறது. தேமுதிகவின் ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்ற பிரேமலதாவின் கூற்று அவரது கட்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. வரும் மாதங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகவும் முக்கியமானவை. தேமுதிக போன்ற கட்சிகளின் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த முடிவுகள் தேர்தல் முடிவுகளை கணிசமாக பாதிக்கும். இது தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.